இன்று வரை 850 மீனவர்கள் இந்திய கடலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வலிமை மிக்க கடற்படை ராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்கிறது. என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, பேரன்பு கொண்டு நான் நேசிக்கும் தமிழ் பேரினத்தின் மக்களை, குஜராத்தில் அண்மையிலே ஒரு மீனவன் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கொண்டு போகிற போது விரட்டி விரட்டி போய் திரட்டி பிடித்து அவனை மீட்டு கொண்டு வந்தது இந்திய கடற்படை ராணுவம். காட்சி இன்னும் வலையொலியிலே இருக்கிறது. அதே கடற்படை ராணுவம் இந்திய கடலுக்குள் இங்கேயே நிற்கிறது. அப்ப இலங்கை சிங்கள ராணுவம் எங்கள் மீனவ சொந்தங்களை கைது செய்கிற போது ஒரு மீனவனை கூட மீட்க பாதுகாக்க இந்திய கடற்படை ராணுவம் விரைந்து சென்று தடுத்து மீட்டு கொண்டு வராதது ஏன்? இந்த கேள்விதான் தமிழ் தேசியத்தின் பிறப்பு. உன் சொந்த நாட்டு மீனவ மக்களை, உன் சொந்த நாட்டு குடிகளை, உனக்கு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு இனத்தின் மக்களை சிங்கள ராணுவம் பக்கத்தில் இருக்க ஒரு சிறிய நாட்டு ராணுவம் சுட்டுக் கொள்கிற போது பாதுகாப்பு பணியை செய்கிறேன் என்ற பெயரிலே நிற்கிற உன் நாட்டு கடற்படை ராணுவம் தடுத்து காத்து காப்பாற்றாதது ஏன்? இந்த கேள்வியில் பிறக்கிறது பெருமக்களே தமிழ் தேசிய அரசியல். செத்து கடலிலே விழுந்து மிதக்கிற போது, அந்த உயிரற்ற உடலை கூட மீட்டு தராத போது ஒரு கேள்வி எழுகிறதே, இந்த ராணுவம் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது, எதற்காக நிற்கிறது? அந்த கேள்வி பிறக்கிறது தமிழ் தேசியம். செத்து விழுந்த மீனவன் இந்த நாடுகளும் ஏடுகளும் இந்திய நாடாளுமன்றமும் எழுப்புகிறது. தமிழ் மீனவர்கள் சுடப்பட்டார்கள், தமிழ் மீனவர்கள் செத்தார்கள். அறிவார்ந்த பெருமக்களே, இலங்கை ராணுவம் இந்திய மீனவனை சுட்டது என்று நாடும் ஏடும் நாடாளுமன்றத்திலும் செய்தி பதியப்பட்டிருந்தால் அங்கே இந்திய தேசியம் இருக்கும். செத்து விழுந்த மீனவன் தமிழ் மீனவன் செத்தான் என்று செய்தி பதிகிற போது அவன் செத்த இடத்திலே இந்திய தேசியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது. தன் மகனை, தன் கணவனை பறிகொடுத்த எங்கள் தாய்கள், எங்கள் தங்கைகள், எங்கள் அக்காமார்களின் கண்ணீர் துளிகளில் கரைகிறது உங்கள் இந்தியம் திராவிடம், அதில் துளிர்க்கிறது தமிழ் தேசிய அரசியல். என அறிவார்ந்த பெருமக்களை, காவிரியில் தண்ணி கேட்கிறோம், ஏன் தர மறுக்கிறார்கள்? இந்த கேள்வி. எங்களை அடித்து விரட்டுகிறார்கள், எதற்காக அடிக்கிறார்கள் என்ற கேள்வி. நாங்கள் இந்த நாட்டின் குடிகள் தானே. எங்களை அருகில் இருக்கிற சகோதர மாநிலத்தில் அடித்து விரட்டுகிறார்களே, இதை தடுத்து கேட்காமல் கண்டிக்காமல் எப்படி உங்களால் இருக்க முடிகிறது? இந்த 3 கேள்விகள் தான். ஏன், எதற்காக, எப்படி? இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பிடம். பெருமக்களே, சொந்த நாட்டுக்குள் அடித்து விரட்டுகிறார்கள், அகதியாக இடம்பெயர்கிறோம். இந்த நாட்டின் தமிழ் பேரின மக்கள் இவர்கள் யார்? தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த பேரினத்தின் மக்கள். மற்ற எல்லா இன மக்களும் வந்து குடியேறுகிறார்கள் என்று அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவியிருக்கிறார். அறிவாசான அம்பேத்கர் ஆகச்சிறந்த உலகிலே ஆகச்சிறந்த கல்வியாளன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்கிறார். இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் தங்கள் நிலத்தில் வளத்தை எல்லாருக்கும் புதுமையாக்கினார்கள். நரிமணம் பெட்ரோல் எல்லோருக்கும், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லோருக்கும், எல்லோருக்கும், கூடங்குளம் அணு உலை எல்லோருக்கும், மீத்தேன் ஈத்தேன் எல்லோருக்கும், என் நிலத்தின் வளங்கள் எல்லோருக்கும். ஆனால் அவரவர் மாநிலத்தின் நீர் வளம் அவரவருக்கு. காவிரி கன்னடருக்கு, முல்லை பெரியாறு கேரளாவில் வாழ்கிற மலையாளிகளுக்கு. ஆனால் தமிழனின் வளம் எல்லோருக்கும் பொதுமை. இங்கே தமிழனின் பேரன்பு இழுச்சவாய்த்தனமாகவும் ஏமாற்றாகவும் ஆக்கப்படுகிறது. அருகில் இருக்கிற சகோதர மாநில மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நதிநீர் உரிமை கிடைக்க செய்ய வேண்டும் என்பது இந்திய பெருநாட்டை ஆளுகிற பெருமக்களின் கடமை. தன் மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்க துடிப்பது போல
அருகில் இருக்கிற சகோதர மக்களின் மாநில உரிமையும் பாதுகாக்க வேண்டும் என்று துடிப்பது கர்நாடகத்தை ஆளுகிற பெருமக்களின் பொறுப்பும் கடமையும். ஆனால் காவிரி நதி நீர் என்று கேட்கிற ஒரு தமிழனை சரியாக பட்டியலிட்டு தேடி தேடி அடித்து அவன் கடைகளுக்கு தீ வைப்பது, அவன் விளைநிலங்களுக்கு தீ வைப்பது, அவன் உடைமைகளை பறிப்பது, அவனை அடித்து விரட்டுவது என்று செய்கிற போது இந்த நாட்டின் ராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? என்ன செய்து கொண்டிருக்கிறது? எங்களை சொந்த நாட்டிலே அடித்து விரட்டி அகதியாக வருகிற போது என் அப்பன் வயதை வைத்தவனை உடையெல்லாம் கலட்டி அரண் நிர்வாணப்படுத்தி அவன் முதுகிலே ஓங்கி நீ தமிழனா என்று கேட்டு அடித்த போது அவன் முதுகிலே விழுந்த அடியில் ஏற்பட்ட அதிர்விலே வெடித்து பிறந்ததடா தமிழ் தேசியம். இதேதான் அப்படியே கேரளாவில் முல்லை பெரியாற்றுக்கு என்னுடைய மலைகளை, என்னுடைய மலை வளத்தை, என் பூமி தாயின் மார்பை, என் தாயின் முளை மார்பில் இருந்து பால் வந்தது போல என் பூமி தாயின் மலை மார்பில் இருந்து வந்த அருவி, அந்த அருவியில் இருந்து எனக்கு ஆறு நீர் சோறு வயிறு வாழ்க்கை உயிர் எல்லாம் வந்தது. அந்த மலையை நோக்கி கல்குவாரி எம்சாண்ட் என்று கொண்டு போகிறாயே. ஆனால் முல்லை பேரியாற்று அணைக்கு கீழே இருக்கிற அந்த துணை அணை, சிற்றணை, பேபி அணையிலே இருக்கிற மரங்களை வெட்டி தூர்வாரி நீரை சேமித்துக் கொள்ள அனுமதியை தர மறுக்கிற கேரளா, மரங்களை வெட்டினால் நட்டு வளர்த்து விட முடியும், மலையை வெட்டினால் எப்படி வளர்க்க முடியும்? அந்த மலையை வெட்டி கொண்டு போக அனுமதிக்கிறது திராவிடம். எப்படி வெட்டி கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்புகிறது தமிழ் தேசியம். இதை வேடிக்கை பார்த்து நிற்கிறது இந்தியம். ஏன் வேடிக்கை பார்த்து நிற்கிறீர்கள்? எப்படி உங்களால் வேடிக்கை பார்த்து நிற்க முடிகிறது? எங்கள் வளங்களை எடுத்துக் கொண்டு போய் உங்கள் குப்பைகளை கொண்டு வந்து எங்கள் தாயின் முகத்தில் வீசுகிறீர்களே, இதை எப்படி ஏற்பது? இந்த கேள்விகள் தான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பிடம். என் உடன் பிறந்தார்களே, இதுதான். சுற்றி தண்ணி தர மறுக்கிறார்கள், ஆனால் நம் நிலத்தின் வளங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு போகிறார்கள், கொள்ளை கொண்டு போகிறார்கள். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்று பெரும்பாவலன் பாட்டன் பாரதி பாடியது போல நாம் அழுது கொண்டு நிற்கிறதுக்கு அற்ப பதர்கள் அல்ல, உலகத்தில் தோன்றிலும் தோன்ற முடியாத ஒரு பெரும் புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாம். இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு எப்படி இருக்கும்? இதேதான். மீத்தேன் ஈத்தேன் எடுப்பார்கள், என் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுப்பார்கள். அதை கேட்பது இந்தியா ஒரு நாட்டின் வளர்ச்சி என்று சொல்லும், திராவிடம் அது தெரியாது கையெழுத்திட்டேன் என்று சொல்லும். என் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிறது தமிழ் தேசியம். அறிவார்ந்த பெருமக்களே, சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் 1800 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருக்கிற அந்த மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க விமானம் இல்லாத போது, வானூர்தி இல்லாத போது, புதிதாக இதற்கு 5000 ஏக்கர் விண்ணூர்தி நிலையம். இதை திணிப்பது இந்தியம், அதை நிறைவேற்ற துடிப்பது திராவிடம். ஏர் ஊட்டி உழ வேண்டிய இடத்தில் எதற்காக ஏர்போர்ட் என்று கேள்வி எழுப்புவது தமிழ் தேசியம். நீங்க ஸ்டெர்லைட்டை மூடிவிட்டால் தாமிரத்தின் தட்டுப்பாட்டை எப்படி சரி செய்வீர்கள்? தாமிரத்தின் தட்டுப்பாட்டை பேசுகிற மக்களே, தண்ணீர் தட்டுப்பாட்டை பேச மறுப்பது ஏன் என்ற கேள்வியை எழுப்புவது தமிழ் தேசியம்.